ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் YT ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம கண்டிப்பாக ஆன் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு 5 செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் மூலிமா வாரம் உங்களுடைய சேனல் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது, எந்த அளவுக்கு க்ரோத் குறையுது, அதை பற்றின ஒரு அனலைஸை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ அந்த 5 செட்டிங்ஸ் என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொடுங்க. அதை தொட்டிங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் ஷோவ் ஆகும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்டு. ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் ரொம்ப மோஸ்ட்டாக பாப்புலராக நிறைய லைக்ஸ் வாங்குகிற கமெண்ட்ஸு இது மூலிமா அதிகமாக முன்னாடி ஷோவ் ஆகும். இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இது மூலிமா ஒரு நல்ல க்ரோத்தும் இருக்கும். ரெண்டாவதாக இருக்கிறது அனலிட்டிக்ஸு. அதாவது உங்களுடைய சேனலுக்கு ஒரு வாரத்தில் எவ்வளோ வியூஸ் வருது, ஒரு மாதத்தில் எவ்வளோ வியூஸ் வருதுன்ட்டு இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த ஃபியூச்சர்லேருந்து வியூஸ் வருதுங்கிறத யூடியூபே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிடும். மூணாவதாக இருக்கிறது அச்சீவ்மெண்ட்ஸு. அதாவது இது வரைக்கும் உங்கள் சேனலில் போகாத அளவுக்கு ஒரு வீடியோ நல்ல வியூஸ் போனாலோ, அல்லது ஒரே வீடியோவில் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலோ, இல்லை நீங்கள் ட்ரெண்டிங் டாப்பிக்கில் ஏதாவது வீடியோ போட்டு அது ட்ரெண்ட் ஆனாலோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். நாலாவது ஆப்ஷனாக இருக்கிற இந்த பாலிசி ஆப்ஷன், உங்கள் வீடியோஸ்க்கு ஏதாவது காப்பிரைட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ, அல்லது உங்கள் வீடியோவை வேறு யாராவது எடுத்து போட்டு அதனால் ஏதாவது காப்பிரைட் வந்தாலோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். அஞ்சாவது ஏர்ன் ஆப்ஷன். அதாவது யூடியூப்பில் புதுசாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது மூலிமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோவ் ஆகும். யூடியூப் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வந்துவிடும்.